கொடுக்குறவா. ஐயா வணக்கம். இப்போ வந்து பூம்புகார் வந்துறீங்க, என்ன ஊர்ல இருந்து வந்துறீங்க? மயிலாடுதுறை, சென்னை, திருவாரூர் எல்லாம் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு வந்தோம். வேற ஒரு ஃபங்க்ஷன் வந்தோம். அப்படியே இங்க பூம்புகாரை பார்க்கணும்னாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து வந்தோம். எப்படி இருக்கு பூம்புகார்? பூம்புகார் நல்லா இருக்கு. ஏற்கனவே எங்களுக்கு அனுபவம் உள்ள ஊர் தான். நான் நியர்பை மயிலாடுதுறை. இருந்தாலும் சென்னையில இருந்தும் மற்ற ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க. திருவாரூர் அவங்களெல்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவோம் எல்லாமே. ஏற்கனவே ஒரு 20 years பேக் வந்திருக்கோம். அப்ப இருந்த ஒரு சூழ்நிலையில இப்ப இன்னும் டெவலப் ஆயிருக்கு. நல்லா இந்த கல்லெல்லாம் போட்டு அணை தடுப்பு எல்லாம் பண்ணிருக்காங்க. நல்லா போய் பாக்குறதுக்கு நல்லா சௌரியமா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு இடம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி வந்திருக்கோம். அதான் ரொம்ப நாள் கழிச்சு வரோம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நல்ல நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வரதுக்கு நல்ல இடம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சு. பழைய மாரி இல்லாம நல்லா இருந்துச்சு. இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கு. நீங்களும் சென்னையா? இல்ல நாங்க நாகப்பட்டினம். கடற்கரை ஏரியால தான் இருக்கீங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஐயா அம்மா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்ன ஊரு உங்களுக்கு? அம்மாவுக்கு என்ன ஊரு? நாங்க திருவாரூர். திருவாரூர். சொல்லுங்கம்மா. இப்போ எப்படி இருக்கு பூம்புகார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அம்மா சொல்லுங்க. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? கள்ளக்குறிச்சியில இருந்து வரீங்க. கள்ளக்குறிச்சியில இருந்து இப்போ நம்ம ஊர் பூம்புகாருக்கு வந்துருக்கீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன சும்மா டூர் மாதிரி வந்துறீங்களா? சொல்லுங்க. நம்ம கள்ளக்குறிச்சியில என்னங்க சிறப்பு? கல்வராயன் மலை. கல்வராயன் மலை அருமையா இருக்கும். சுற்றுலா தலம் தான். அருமையா இருக்கும். கல்வராயன் மலை நல்லா இருக்கும். நீர்வீழ்ச்சி நல்லா இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம். கள்ளக்குறிச்சி டூரிஸ்ட் ஆகும். சரிங்க. சொல்லுங்க. இப்போ எப்படி இருக்கு பூம்புகார்? எப்படி இருக்கு? பூம்புகார் நல்லா இருக்கு. இன்னைக்கு இப்போ எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது. எல்லாம் முழுமையா வேலை நடந்தா முடிஞ்சா நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? ஊருக்கு வந்துருக்கீங்க. என்னென்ன பாத்தீங்க? கடல் பார்த்தேன். பீச் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பீச் பாக்குறீங்களா? வந்துறீங்களா? பூம்புகார் வந்துறீங்களா? எப்போ? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ விட இப்ப நல்லா இருக்கா? முன்னாடி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? சார் சொல்லுங்க சார். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? நான் விருதாச்சலம். ஓகே. ஃபேமிலியோட வந்துருக்கீங்க சார்? ஆமாம். எப்படி சார் இருக்கு பூம்புகார்? பூம்புகார் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் இப்போதான் ரெனோவேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? ஃபர்ஸ்ட் டைம். பூம்புகார் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? ஓகே. நம்ம ஊருக்கும் இங்கே இந்த அது வாஸ்ட் ஏரியா இருக்குது. அங்கே ஒரு இது கிடையாது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. பேர் என்னப்பா? பாலா. வெரி குட் வெரி குட். அப்பா பேசவே மாட்டேன்னு சொன்னாங்க. சூப்பரா பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்களா? ஸ்கூல் சேர்ந்தாச்சா? அப்படியா? ஓகே. தேங்க்யூ. சார் வணக்கம். இப்போ என்ன ஊர்ல இருந்து வரீங்க? பூம்புகார் வந்துறீங்க. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடில இருந்து வந்தோம். சொல்லுங்க சார். எப்படி இருக்கு பூம்புகார்? எப்படி இருக்கு? நல்லா பாக்குறதுக்கு ரம்மியமா இருக்கு. எங்களுடைய ஆரிஜினே இதுதான். நாங்க ஆக்சுவலா காரைக்குடி செட்டிநாடு சேர்ந்தவங்க. நாங்க உருவான வரலாறே நீங்க எடுத்தீங்கன்னா பூம்புகார் தான். இதுதான் காவேரி பூம்பட்டினத்துல இருந்தா இருந்து பட்டினத்தார் ஒரு வணிகர்களா உப்பு சூழ்நிலை மாதிரி நகரத்தார் இந்த மாதிரி நம்மளுடைய அடிப்படையே இங்கதான். இங்க இருந்து நாங்க புலம்பெயர்ந்து போய் தான் சிவகங்கை போன்ற ஒரு 4-5 மாவட்டங்கள்ல நகரத்தார் அப்படின்ற ஒரு பேரோட சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய கோவலன் கண்ணகியை சொல்றோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் சொல்லக்கூடிய அந்த கோவலன் கண்ணகி குலத்தை சேர்ந்தவங்க. அவங்க இங்கிருந்து தான் வணிகத்துக்காக மற்ற இடங்களுக்கு வந்து இன்னைக்கு நகரத்தார் செட்டியார் சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இதுல இருக்கு. அப்படின்னா எங்களுடைய ஆரிஜின் இந்த பூம்புகார் தான். இந்த ஊர் ரொம்ப அருமையா இருக்கு. இங்க ரசிக்கிறது வந்து எனக்கு அதிகமா எந்த ஊர்ல கிடைக்கல. இங்க இருக்கதான் எனக்கு ரொம்ப என்ஜாயா இருக்கு. ஜாலியா இருக்கு. அங்கெல்லாம் ஒண்ணு ஸ்பெஷல். அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். நாங்க வரும்போதே யோசனை பண்ணி தான் நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லு தம்பி. எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கோம். எல்லாமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. எல்லாம் டைம் பாசிங் நல்லா ஆகுது. எல்லாருமே எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பேட்ச், அந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்காங்க. எல்லாம் இது பண்ணிருக்கோம். நீங்கள் வீடியோ வந்து இன்னும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. இருக்கலாம் எல்லாம் ஜாலியாக இருக்கும் எல்லாமே. பூம்புகார் சூப்பரா தாங்க இருக்குது, நல்லா இருக்கு. எங்களுக்கு டைம் தான் இல்லை இருக்கிறதுக்கு. உட்கார பிள்ளைங்க வந்து இன்னும் இருக்குனுங்கிறாங்க. இன்னும் ஒரு கோயிலுக்கு 2 கோயில் போகிறது கூட இல்லாம நான் இங்கே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். என் பேரு குரியாச்சிக்கா, நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பீச் செம்மையா இருக்கு. பிடிச்சிருக்கா? உங்க ஊரோட இங்க நல்லா இருக்கா? விளையாண்டீங்களா போயிட்டு பீச்ல போயிட்டு? தண்ணியில சேஃபா இறங்கணும் பார்த்து. கீழே எல்லாம் இறங்கல போடல. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்காக. வாங்க ஒரு பதிவு பண்ணிக்கிறது தானே, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரிஸ் தானே. யார் சொல்றீங்க? கிரியேட் பண்ணிருக்காங்க. டெம்பிள் மாதிரி லைட் ஹவுஸ் லாஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணல, இந்த டைம் விசிட் பண்ணலாம்னு இருக்கோம். வேற எதுவும் புதுசா கொண்டு வரல, இருக்கிறது அப்படியே தான். இல்ல இந்த இதெல்லாம் செட்டிங் மட்டும் இதெல்லாம் இல்லையா? இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. இல்ல இந்த இது சொல்றாங்க பில்லர் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற சொல்லுங்க, உங்க ஊர் ஸ்பெஷல் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. இங்க வந்து கடல் இல்லங்க, இங்க கடல். வேற ஏதாவது உங்க ஊர்னா உங்க நாம இங்க பாத்தீங்கன்னா பூம்பார் பீச் அப்படி உங்க ஊர்ல அது மாதிரி ஸ்பெஷல் ஞாபகம் ராசியான நெய் சொல்லுவோம். நாமக்கல்ல முட்டை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னா கோயில். ஆமா, இது வந்து கோயில் தலம் தானே. கோயில் தலமா இருக்கு. அங்க வந்து இந்த அளவுக்கு கோயில்ல பெரிய பெரிய கோயில்லாம் எதுவும் இருக்காதுங்க. முக்கியமா கோயில். அதாவது நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் இந்த ஏரியா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கோயில் தலங்கள். எல்லா கோயிலுமே ரொம்ப அருமையானது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில், இது ரெண்டும் பெரிய கோயில். டூரிஸ்ட் பிளேஸ்ல அது ரெண்டுமே. என்னன்னா இப்போ எல்லாரும் இப்போ மற்ற கோயிலுக்கு சொல்ல வராங்க. அங்கே எல்லாமே ஒரு 12 1 மணிக்கெலாம் நட சாதிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க டைம் 4 மணி வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் வந்து இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா இருக்கு. சார் வணக்கம், என்ன ஊர்லேருந்து சார் வரீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து. இப்போ பூம்பார் வந்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? சொல்லுங்க சார், எப்படி சார் இருக்கு பூம்பார்? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் அனுபவம் இல்லை. எவ்வளோ 2 தடவை வந்தாங்க. பாண்டிச்சேரியோட இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அங்கெல்லாம் நாங்கள் கடலில் இறங்கி நல்லா பீச் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆனால் பட் இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குல்ல. வரலாற்று அன்னைக்கு கோவலன் வாழ்ந்த இடம் இது. அது நம்ம பார்த்தீங்கன்னா காவிரி பூப்பட்டினம்னு சொல்லுவாங்க. காவிரி வந்து எண்ட் பாயிண்ட் இதுதான், இங்கே தான் வந்து கிடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவிரியோட லாஸ்ட்லாம் முடிகிறது இங்கே தான். இதில் கொஞ்சம் வரலாறு சிறப்பு வாய்ந்த இடமா இருக்குல்ல உங்களுக்கு. பாண்டிச்சேரி விட இது பெருசா ஒண்ணும் தெரியல எனக்கு அங்க இருக்கிறதுனால. பட் இங்கேயும் ஓகே தான், நிறைய எல்லாமே தெரியுது பாக்குறது. ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் பார்க்கு பூங்கா எல்லாம் இருக்கும். இங்கே அது மாதிரி விரிவுபடுத்தி வச்சா மக்கள் தொகை இன்னும் நல்ல ஸ்கூல் ஸ்பேஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்படிங்களா? பார்க்கலாம். இப்போ புதுசாக அங்கே போய் வந்து இன்றைக்கி வந்துடும். எக்ஸ்ட்ரா மாதிரி பார்க்கணும். நல்லா 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 பார்த்து நல்லா அழகாக வச்சுக்கிறாங்க. இந்த பூங்கா பசங்களோட இருந்தால் நல்லா இருக்கும். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பாண்டிச்சேரியில கம்பேர் பண்ணும்போது அங்க ராக் நிறைய இருக்காது, நடந்து போக நல்லா இருக்கும். இங்க நிறைய ராக் இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. இதை இன்னும் டெவலப் பண்ணா நல்லா இருக்கும். கம்பனை கடிச்சம் பண்ணல. ஓகே தான், பிளேஸ் எங்க பரிச்சம்பாடிங்கிற எங்க இருக்கு? கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டம். அங்கேருந்து வரோம். பையன் சொல்லு தம்பி, எப்படி இருக்கு? பீச்சுக்கு வந்துருக்கீங்க? நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு.
என்ன படிக்கிறீங்க? 6th standard 6th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? கவர்மெண்ட் ஸ்கூலா, பிரைவேட் ஸ்கூலா? நேஷனல் சீனியர் செகண்டரி ஸ்கூல். சிபிஎஸ்சியா? ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கு இந்த ஊர்? உங்க ஊருக்கு இந்த ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? நான் வந்து மயிலாடுதுறை ஊருது. ஓஹோ, மயிலாடுதுறையா? நான் பிறந்தது வந்து கும்பகோணம். அவங்க ஏரியாங்கிறது நல்லா இருக்கு. ரைட். உங்களுக்கு அப்பனா கேட்க வேணாம், அடிக்கடி நீங்க வந்து மயிலாடுதுறைனால சாருக்கு தான் இது புதுசு. இல்ல இப்போ எனக்கு நமக்கு ஒய்ஃப் இருந்தா தான் எங்க வேணாலும் ஒய்ஃப் தான் போறது. முன்னாடி இருக்கப்ப நான் இங்க இருந்ததே கிடையாது. நான் பாம்பேல இருக்கேன். மலேசியாவில் ஒரு 12 வருஷம். இப்போ பாம்பே தான் எனக்கு செட்டில்மெண்ட். பாம்பேலேருந்து ஃபாரின் கிளம்புறதுக்கு வந்திருக்கேன். ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி ஒய்ஃபு. அப்புறம் என்ன இருக்குது உலகத்துக்கு ஒய்ஃபு பண்ணுறாங்க. அவங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். சொல்லுங்கம்மா, என்ன ஊர்லேருந்து வரீங்க? நாங்க கள்ளக்குறிச்சியில வரோம். கள்ளக்குறிச்சியிலேருந்து. கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் தாலுகா. இப்போ பூம்பார் வந்துறீங்க, முன்னாடி வந்துறீங்களா? இல்ல இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட. எப்படி இருக்கு பீச்? எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு, வரவே மனசு இல்ல. என்னென்ன பாத்தீங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களோட. நிறைய கடல்ல நிறைய சிற்பிகள்லாம் கலெக்ஷன் பண்ணிருக்கேன். நல்லா இருந்துச்சு. கடல்ல பெரிய பெரிய பாறைகள்லாம் இருந்தது. படைகளும் நல்லா இருந்தது. இல்லைங்களா, நசாண்டு చూసేందుకు ఇదివరకు నా ఇదన్న మరి బీచ్ చూసింది లేదు. నసాను ఉండే పెద్ద పెద్ద అలగలతో వచ్చా నండా శిల్పికత ఇది చేసిమే. இல்ல அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலா? இல்ல இல்ல, பிரைவேட் ஸ்கூல், நியூ ஸ்கூல். ரைட். அது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல கலைத்துருவிழான்னு சொல்லிட்டு நடத்துனாங்கல்ல இப்போ கவர்மெண்ட்ல. அதான் அதை பத்தி தான் தெரியுமா? உங்க ஸ்கூலுக்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாங்களா? இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ஹேண்ட் ரைட்டிங் போட்டி வச்சாங்க. பாய்ஸ் ஸ்கூலுக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் போட்டி வச்சாங்க. அதுல கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு செலக்ட் ஆயிருக்கா, அனுஷ்கான்னு வந்து பொண்ணு. அந்த பொண்ணு அது மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தனித்திறமை எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இப்போ கலைத்திருவிழான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல வேற என்ன மாதிரி அது மாதிரி என்ன உங்களோட தனித்திறமைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்றாங்களா? ஸ்பெஷலா ஏதாவது தலைவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஏதாவது கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி இதெல்லாம் வைப்பாங்க. கவிதை இதெல்லாம் சொல்ற மாதிரி. அப்புறம் பாட்டு பாடணும் அந்த மாதிரிலாம். அப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் வைப்பாங்க அன்னைக்கு. உங்களுக்கு திடீர்னு கள்ளக்குறிச்சினா நம்ம ஊர் அப்படின்னு ஞாபகம் வர மாதிரி ஏதாவது என்ன இருக்கு? சொன்னா நினைவு, கள்ளக்குறிச்சினா நினைவு வருது என்ன ஏதாவது சொல்லுங்க. சேரப்பட்டு மலை. சேரப்பட்டு மலை டூரிஸ்ட் பாயிண்ட் அது? எஸ், டூரிஸ்ட் பாயிண்ட் தாங்க. டூரிஸ்ட் பாயிண்டா? சொல்லுங்க, இப்போ பூம்பார் வந்திருக்கீங்க, என்ன ஊர்ல இருந்து வரீங்க? சேலம் டிஸ்ட்ரிக்ட். சேலம். எப்படி இருக்கு பூம்பார்? எப்படி இருக்கு? நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துறீங்களா சார்? இப்பதான் வரீங்க? முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் உங்களுக்கு எப்படி? நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. முடிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு பூம்பார்? இந்த மணல் இதெல்லாம் இருந்தது, இப்போ எல்லாம் கல்லா போட்டுட்டாங்க, பாறையா. அதான் எந்த ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்க? உங்க ஊரே காவிரி மட்டும்தானப்பா? பூம்பாரா?
இப்போ கன்னடத்தில் இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ என்ன சார் பண்ணிருக்கீங்க? நான் ரயில்வேல ஒர்க் ரயில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கு சார், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிறைய அதாவது இந்த டைம் நிறைய இவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு எனக்கு நாங்கள் யோசிக்கல. ஃபெஸ்டிவல் டைம்ல தான் அப்படி க்ரௌட் இருக்கும், இப்போ நிறைய க்ரௌட் இருக்கு. நம்மள ஃபெமிலியராக சொல்லுங்க சார். எல்லாம் வாங்க அப்படியே சேர்ந்து கார். ஓகே, சொல்லுங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க? ஃப்ரம் சிதம்பரம். சிதம்பரம். சொல்லுங்க எப்படி இருக்கு பூம்புகார்? எப்படி இருக்கு? we are really we are enjoying. ஓகே. அது இல்லாமல் இங்கே இருக்க இந்த ஃபுட்டு மற்றபடி இந்த ஃபிஷ் அது எல்லாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹாப்பி மூமெண்ட், we are enjoying now. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I am a professor from Annamalai University. I am very happy. ஓகே ஓகே. சிதம்பரம்னா என்ன சார்? சிதம்பரத்துல சிதம்பரம் ஸ்பெஷல் த நடராஜ டெம்பிள் அந்த நியர்பை பிச்சாவரம். ஓகே. நம்ம யூனிவர்சிட்டி பத்தி ரெண்டு வார்த்தை. Yes, Annamalai is one of the best universities and let's say excellent. ஓகே. சொன்னாங்க சார். Thank you so ஓகே சார், தேங்க்யூ. ஸ்பெஷல் சொன்னா சார், சிதம்பரம்னாலே ஸ்பெஷல் தான் ஓகேங்களா. ஸோ நடராஜா டெம்பிள் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் ஸோ மெனி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் இஸ் ஸோ குட் இன் சிதம்பரம் ஓகேங்களா. ஸோ சிதம்பரத்தை பொறுத்தவரைய எவ்ரி திங் ஓகே தான். ஸோ வி ஆர் ஹாப்பி டு லிவ் இன் சிதம்பரம். நாங்கள் சிதம்பரம் சொல்லிக்கவும் விரும்பப்படுறோம், இங்கே வாழறதுக்கு ஆசைப்படுறோம். ஸோ சிதம்பரம் தான். நமக்கு இப்போ பூம்புகார் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஸோ மெனி டைம்ஸ் நிறைய இது வந்து ஒரு 10 வீக் மேலே வந்திருக்கோம். ஸோ ஏன்னா இது சண்டேங்கனால பிளேசஸ் சண்டேங்கனால ஜஸ்ட் வந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து இந்த ஹிஸ்டாரிக் பிளேஸ்லாம் டிஸ்கஸ்